வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். நம்ம நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இபுக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உடனே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வின்னர் பானு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி இபுக் இந்த டைட்டிலில் தான் செய்ய போகிறேன். சீக்ரெட் டு சக்ஸஸ்ஃபுல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இபுக்கை தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இபுக்கு தொடங்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல அழகான இபுக் கவர் தேவைப்படுது. முதல்ல அதை ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிக்குவோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது canva.com. ஸோ கிரியேட் டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிவிடுவோம். இபுக் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இபுக் கவர் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோங்கிறதுலாம் பெய்ட் வெர்ஷன், அதை நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனே நல்லா இருக்குது. இதே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே டைட்டிலில் ywbanu.com அப்படின்னு என்னோடய வெப்சைட் டீட்டெயில்ஸை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கவர் செய்கிறோம். ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் நம்ம பிடிஎஃப்பில் பண்ணணும். பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட் போட்டுட்டு ஒரு டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜேபேக்லேயும் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த இமேஜ் லேட்டராக நமக்கு தேவைப்படும். ஸோ இது ஜேபேக்லேயும் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜேபேக்கில் ஒரு காப்பி, பிடிஎஃப்பில் ஒரு காப்பின்னு நம்ம இந்த கவர் இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இபுக்கு கண்டென்ட் வேணும். இந்த இபுக்கை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இபுக் எழுதுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது ரைட்டர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்கு 5000 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஃப்ரீலேயே நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்த பிறகு பிளாக் ஐடியா அண்ட் அவுட்லைன், அதாவது உங்களுக்கு பிளாக் டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப் டாபிக்ஸ் உங்களுக்கு அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ முதல்ல அந்த பிளாக் அவுட்லைன் நம்ம எடுத்துக்குவோம். கிரியேட்டிவிட்டி லெவல் ஹைன்னு போட்டுடலாம். டோன் அசர்ட்டிவ் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். அண்ட் இப்போ ரைட் ஃபார் மீ அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ரைட்டருங்கிற இந்த வெப்சைட் எனக்கு இந்த டைட்டில்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப் டாபிக்ஸ்லாம் இந்த இபுக்கு எழுத போகிறேன். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு எழுதுவேன். ஹவு டு ஃபைண்ட் அ ப்ராடக்ட் டு ப்ரோமோட் as an affiliate, the best way for a new marketer, how much money can you make in affiliate 2019 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றிக்கணும். ஸோ இதெல்லாம் அந்த கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த ஒரு டைட்டிலுக்கும் நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதணும். அதையும் நம்ம இந்த ரைட்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ பேராகிராஃப் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுவோம். ஒரு பேராகிராஃப் வந்துருச்சு. அடுத்தது இதையும் நான் சூஸ் பண்ணி ஒரு பேராகிராஃப் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ ஒரு சப் டாபிக் லைனுக்கும் ஒரு பேராகிராஃப் நான் எழுதியிருக்கேன். இப்போ சில நேரத்துக்கு இந்த மாதிரி ஹாஃபாக எழுதி கொடுக்கும். நீங்கள் கண்டினியூ ரைட்டிங் அப்படின்னு போடணும். இப்போ நமக்கு ஓரளவுக்கு இபுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா இதை கொஞ்சம் நம்ம பெருசாக்கலாம். இபுக்கு கொஞ்சம் ஃபாண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அண்ட் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துடலாம். 1.5 அப்படின்னு கொஞ்சம் ஸ்பேஸிங் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு இபுக் இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பேஜில் நான் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். அண்ட் இந்த இடத்துல என்னோடய அஃபிலியேட் லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரோமோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்டோட லிங்க்கை இங்கே போட்டுருங்க. நான் இந்த பேஜை தான் ப்ரோமோட் பண்ணுறேன். நேம் அண்ட் இமெயிலை கொடுத்துட்டு கெட் இன்ஸ்டன்ட் அக்சஸ் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க அந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டுக்கு போயிடுவாங்க. இதை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிற விவரம் பிறகு வீடியோவில் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த டிராஃபிக்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ சொல்லிட்டு பிறகு அட்வான்ஸ் லெவலுக்கு போகும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பிறகு வரும். அதனால் என்னோட யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கை தான் நான் இங்கே கொடுக்குறேன். லாஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனல் பேஜ்லேயும் மறுபடியும் இதே டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா நம்மளோட பேஜ் இப்படி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ், அப்புறம் இது ஃபார்வர்ட் பேஜ் ஆஃப் கண்டென்ட் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், இதையும் நம்ம பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு பண்ண போகிறோம். மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட 2 பிடிஎஃப் இருக்கணும். ஒன்று இந்த இபுக் கவர் இருக்கணும். இன்னொன்று அந்த இபுக் கண்டென்ட் இருக்கணும். சஜ்டா அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இங்கே வந்த பிறகு ஆல் டூல்ஸ் அப்படின்னு போயிட்டு மர்ஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ மர்ஜுக்கு போய் நம்ம பல பிடிஎஃப்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணலாம். கம்பைன் பண்ண வேண்டிய இபுக் கவர் அண்ட் த இபுக் கண்டென்ட் இது ரெண்டையும் அப்லோட் பண்ணிவிட்டு மர்ஜ் பண்ணணும். மர்ஜ் பண்ண பிறகு ரெண்டும் ஒரே டாக்குமெண்ட்ஸில் ஒரு புக் மாதிரி வந்துடும். ஸோ மர்ஜ் பிடிஎஃப் ஃபைல்ஸ் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ மர்ஜ் ஆயிடுச்சு. கவர் இமேஜ் இங்கே வருது. இங்கே நம்மளோட லிங்க் வேலை செய்யாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், எடிட் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிடாதீங்க, எடிட் கிளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ எங்கெங்கெல்லாம் நீங்கள் லிங்க்ஸ் போடணுமோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் ஹியர்னு மட்டும் இல்லை, இந்த ஹோல் ஏரியாவை கிளிக் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த லிங்க் வரும்.
அதே மாதிரி இந்த ஹோல் ஏரியாவும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லிங்க்கை போட்டுடலாம். ஓகே, அண்ட் லாஸ்ட்டாக இங்கே நம்ம லாஸ்ட் பேஜ், ஓகே லாஸ்ட் பேஜில் இது இருக்குது, இதுலேயும் அதே பண்ணிவிடுவோம். அண்ட் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்டர் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அப்ளை சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்மளோட லிங்க்ஸ்லாம் வேலை செய்யுது. இப்போ நீங்கள் உங்களோட இபுக்கை டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அடையாளத்துக்கு நான் லிங்க்ட் அப்படின்னு போட்டுடுறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இபுக். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம இந்த இபுக்ஸை எங்கெல்லாம் போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இந்த இபுக்ஸை நீங்கள் சில இடத்துல ஃப்ரீயாக போஸ்ட் பண்ணலாம். அதுதான் பேஹீப். இதை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது எந்த வீடியோன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. பேஹீப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அமேசான் கிண்டல் இபுக்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அண்ட் அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் லிங்க்ஸில் கீழே போடுறேன். இந்த வீடியோட ரெஃபரன்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறேன். அடுத்தது Gumroad, இதையும் நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது lulu.com இருக்குது. இதெல்லாம் ஃபேமஸான இபுக்ஸ் அப்லோட் பண்ணுற வெப்சைட். அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன். teespring.com இருக்குது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த teespring வெப்சைட் பற்றி நான் இது வரைக்கும் பேசுகிறதில்ல. இன்னொரு வெப்சைட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். tamilsuccess.com இருக்குது. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் உங்களோட இபுக்ஸை அப்லோட் பண்ணலாம். tamilsuccess.com என்பது நம்ம வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் உங்களோட இபுக்ஸை அப்லோட் பண்ணலாம் தாராளமாக ஃப்ரீயாக. இன்றைக்கி நம்ம இந்த teespring வெப்சைட்டை பற்றி பார்த்துடலாம். teespringக்கு வந்த பிறகு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண பிறகு உடனே நீங்கள் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படின்னு கிளிக் பண்ணிடலாம். ஏற்கனவே ஒரு ஸ்டோர் கிரியேட் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு சாம்பிளுக்கு இங்கே ஒரு புக்கை அப்லோட் பண்ணியிருக்கேன். $1 அப்படின்னு ஒரு புக்கு. அதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேட்டகரிஸில் டிஜிட்டல் சூஸ் பண்ணுங்கள். இபுக்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். உங்களோட இபுக்கை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும். நம்ம மர்ஜ் அண்ட் லிங்க் பண்ண கரெக்டான பிடிஎஃப் புக்கு அப்லோட் பண்ணுங்கள். நம்மளோட இமேஜ், புக்கோட இமேஜ் கவரை இங்கே போட்டுருங்க. டைட்டில் வந்து இபுக்கோட டைட்டில் வந்து சீக்ரெட் டு சக்ஸஸ்ஃபுல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நம்ம ஆர்டிக்கலோட இன்ட்ரோலேருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ஸில் போட்டுடலாம். அண்ட் பப்ளிக் விசிபிள் டு எவ்ரி ஒன். அண்ட் ப்ரைஸ் வந்து நம்ம $1 போட்டுருவோம். ஏன்னா நம்ம நோக்கம் வந்து அவங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்ணி நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ராடக்ட்டை அவங்க வாங்கணும். இமீடியட்டாக நம்மளோட இபுக் அப்லோட் ஆகிடுச்சு. கண்டினியூ கிளிக் பண்ணி பார்ப்போம். நம்மளோட இபுக் அழகாக இந்த teespring வெப்சைட்டில் வந்திருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை யாரும் வாங்கினாலும் அந்த $1 நமக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அஃபிலியேட் லிங்க் இந்த இபுக்கில் இருக்குது. அது மூலியமாக நமக்கு வருமானம் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து ywbanu.comனு போட்டிருக்கேன். ஸோ இந்த இபுக் அப்லோட் பண்ணுறதுனால பல நன்மைகள் நமக்கு இருக்குது. நம்மளோட ப்ராடக்ட்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெப்சைட்டுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கிது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம நிறைய ப்ரொமோட் பண்ணலாம். இபுக் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இந்த வீடியோ ஒரு 1 hour வீடியோ ஆகிடும். இந்த Gumroad, lulu.com அப்புறம் இந்த teespring வெப்சைட்ஸ் மாதிரி இன்னும் பல வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் இபுக்ஸை அப்லோட் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு நிறைய டிராஃபிக்ஸ் வரும். உங்கள் அஃபிலியேட் லிங்க்ஸுக்கு நிறைய கிளிக்ஸ் வரும். அந்த வெப்சைட் லிஸ்ட்டை வந்து நான் இன்னும் கொஞ்சம் நாள் என்னோட ywbanu.com வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுறேன். அதை அப்டேட் பண்ண பிறகு நான் என்னோட யூடியூப் கம்யூனிட்டி டேப்பில் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இபுக்ஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற வீடியோ. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்பது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நிறைய ஷேர் பண்ணி நிறைய கிரியேட்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக இது மூலிமா உங்களுக்கு நிறைய பேசிவ் இன்கம் வரும். நீங்கள் கரெக்டான மெத்தடை யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ ட்ரை பண்ணிக்கிட்டீங்க, சரியான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட அடுத்த ஸ்டேஜை பற்றி நான் உங்களுக்கு விரைவாக இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.